டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். பிரச்சனைக்காக நாங்க போகல. மேலதிகாரி சொன்னாங்கன்னா நாங்க போக தான் செய்வோம். அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். 6 பேர் குடும்பம் என்ன ஆகுறது? ஒரு பக்கம் கோவில் காவலாளியை அடித்து கொலை செய்ததை நினைத்து ஆத்திரப்படுவது என்றால், இன்னொரு பக்கம் உயரதிகாரிகள் சொல்லித்தானே செய்தார்கள் என கொலை வழக்கில் சிக்கிய காவலர்களின் குடும்பத்தினர் எழுப்பும் கேள்விகளையும் புறந்தள்ளிவிட முடியாது. பெண்களோட வாழ்க்கையை நீங்க யாருமே நினைச்சு பார்க்கலையே. அவங்க குடும்பத்தை மக்களுக்காக வர்றீங்களே, உங்கள ஒருத்தனுக்காக நீங்க எல்லாரும் வரல. உங்களுக்கு இதே மாதிரி நாளைக்கு நடந்தா இதே மாதிரி தானே உங்களையும் விட்டு கொடுப்பாங்க. நீங்க வரமாட்டேங்கிறீங்க. 9.5 சவரன் நகை திருட்டு புகாரில் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை பிடித்து விசாரணை நடத்திய தனிப்படை காவலர்கள் கொடூரமாக அடித்தே கொலை செய்தனர். அஜித்குமாரின் மரணம் நிகழ்ந்ததும் உறவினர்கள், கிராம மக்கள் போராட்டம் நடத்த இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்து, முதலில் அஜித்குமாரை தாக்கிய தனிப்படையில் இருந்த காவலர்கள் 6 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு கொலையில் சம்பந்தப்பட்ட 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்ததோடு அதில் 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் காவலர்கள் கைதை கண்டித்து அவர்களது குடும்பத்தினர் குழந்தைகளுடன் வந்து திருப்புவனம் காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். தர்ணாவில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போலீஸ் அனுப்பி வைத்த நிலையிலும் உயரதிகாரிகள் சொன்னதைத்தானே செய்தார்கள் என காவலர்களின் குடும்பத்தினர் எழுப்பிய கேள்விக்கு பதில் தேட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. உயரதிகாரிகளின் உத்தரவை செய்ததால் தங்களது கணவன்மார்களான காவலர்கள் பலிக்கடாவாக்கப்பட்டிருப்பதாக காவல் நிலையம் முன்பு அந்த பெண்கள் கண்ணீர் வடித்ததும் அதன் பின்னணியை தோண்ட தூண்டி இருக்கிறது. நாங்க தனிப்பட்ட பிரச்சனைக்காக நாங்க போகல. மேலதிகாரி சொன்னாங்கன்னா நாங்க போக தான் செய்வோம். அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். 6 பேர் குடும்பம் என்ன ஆகுறது? ஏனென்றால் மானாமதுரை டிஎஸ்பியாக இருந்த சண்முக சுந்தரத்திற்கு கீழ் இயங்கும் இந்த சிறப்பு தனிப்படையில் இருந்த அனைவருமே கான்ஸ்டபிள் அளவிலான போலீஸ்தான் என்ற நிலையில் எப்படியாவது நகைகளை மீட்டு கொடுக்க வேண்டும் என மேலிட காவல் அதிகாரியின் அழுத்தம்தான் கருணை இல்லாமல் தாக்குதல் நடத்தியதற்கு காரணமாக மாறியிருக்கிறது. முதல் நாள் வெள்ளிக்கிழமை நடந்த விசாரணையில் எந்த துப்பம் கிடைக்காததை அடுத்துதான் சனிக்கிழமை இந்த தனிப்படையை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் உயரதிகாரிகள். ஏற்கனவே இந்த தனிப்படை காவலர்கள் மீது ஏகப்பட்ட அத்துமீறல் புகார்கள் இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் மானாமதுரை டிஎஸ்பியான சண்முக சுந்தரம் தான் அஜித்குமாரை என்ன செய்தாவது நகைகளை மீட்க வேண்டும் என உத்தரவு போட்டதாக சொல்கிறார்கள். சிவகங்கை எஸ்பியாக இருந்த ஆஷிஷ் ராவத்தும் தனக்கு வந்த தலைமைச் செயலக முக்கிய அதிகாரியின் உத்தரவை நிறைவேற்றி கொடுக்க நினைத்து தனிப்படை காவலர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. நகைகளை மீட்கச் சொல்லி உயரதிகாரிகள் மாறி மாறி அழுத்தம் கொடுக்க தனிப்படை காவலர்களும் அஜித்குமார் மீதான தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். மரணம் நிகழ்ந்ததும் தாக்குதலில் ஈடுபட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் கம்பு எண்ணி வரும் நிலையில் உத்தரவு போட்ட உயரதிகாரிகள் மீது வெறுமனே சஸ்பெண்ட் நடவடிக்கை மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது. அதிலும் முதலில் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் நீதிமன்ற உத்தரவை அடுத்துதான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். உயரதிகாரிகள் உத்தரவின் பேரில்தான் தனிப்படை காவலர்கள் மிருகத்தனமாக அடித்து கொலை செய்தார்கள் என்பதை அவரது குடும்பத்தினர் கூறினாலும் சட்டவிரோதமாக காவலர்கள் நடந்து கொண்டது தவறு என்றும் உயரதிகாரிகளுக்காக சட்டவிரோத செயல்களை செய்ய துணிந்தால் கடைசியில் இப்படி கம்பி எண்ணும் சூழல்தான் வரும் என்பது மொத்த காக்கி சட்டைகளுக்கும் பாடமாக மாறி உள்ளது. மேலும் அஜித்குமார் கொலைக்கு ஆரம்ப புள்ளியான நகை திருட்டு புகாரில் என்ன நடந்தது, அந்த நகையை திருடியது யார், காரை பார்க் செய்தது அஜித்குமார் இல்லை என ஊர் மக்கள் கூறும் நிலையில் போலீசாரின் விசாரணை மீண்டும் மீண்டும் அஜித்குமாரை சுற்றியே இருந்தது ஏன் என்றெல்லாம் இன்னும் மர்ம முடிச்சுகளாகவே இருக்கிறது.
மேலும் நகைகளை பறிகொடுத்த அந்த பெண் டாக்டர் நிகிதா, அவரது தாய் சிவகாமியின் பின்னணி என்ன, 100 சவரன் 200 சவரன் நகைகள் மாயமான போதெல்லாம் பொறுமையாக கிணற்றில் போட்ட கல்லாக விசாரணை நடத்திய போலீஸ் 9.5 சவரன் நகைக்கு இவ்வளவு சட்டவிரோதமாக கொடூரமாக விசாரித்தது ஏன் என பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மேலும் நகை மாயமான வெள்ளிக்கிழமை அன்று எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் சனிக்கிழமை எஃப்ஐஆர் பதிவு செய்தது ஏன் எனவும் கேள்வி எழுந்திருக்கிறது. சஸ்பெண்டுக்கு ஆளான உயர் அதிகாரிகள் சில காலத்திற்கு பின்னர் மீண்டும் பணியில் சேர்ந்து விடுவார்கள் என்ற நிலையில் கண்மூடித்தனமாக நடந்து கொண்ட காவலர்களுக்குத்தான் காலத்திற்கும் கொலை வழக்கை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அஜித்குமார் மரணத்தில் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் சிபிஐ விசாரணையிலாவது யார் அந்த தலைமைச் செயலகத்தின் முக்கிய அதிகாரி என்ற உண்மை வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு போலீஸ் என்ற அதிகாரத்தில் சட்டவிரோதமாக செயல்பட நினைத்த அந்த உயரதிகாரிகள் மீதும் அடுத்தடுத்த விசாரணையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.